ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா தேவகோட்டைக்கு அருகில் இருக்க தாளையூருங்கிற ஊரில் இது வந்து ஐயனார் சந்நிதி. இது வந்து கூத்தாடி பெரிய நாயகி அவங்களுடைய சந்நிதி. ஐயனார் பேர் வந்து உசலாவுடைய ஐயனார். இவங்க வந்து கூத்தாடி முத்து பெரிய நாயகி. இது வந்து தேவகோட்டையை சேர்ந்த நாட்டார் நகரத்தார் நிறைய பேருக்கு குலதெய்வ கோவிலாக இந்த கோவில் வந்து விளங்குது. அந்த காலத்தில் இந்த கோவிலில் ஐயனார் மட்டும்தான் இருந்தாங்களாம். அப்போ வந்து கூத்தாடுறதுக்காக அறந்தாங்கி பக்கத்துலேருந்து கம்பங்காடுங்கிற கிராமத்துலேருந்து நிறைய பேர் கூத்தாட வருவாங்களாம். ஒரே குடும்பமாக கூத்தாட வருவாங்களாம். அப்போ அந்த கூத்தாட வந்த குடும்பத்தை சேர்ந்த முத்துநாயகி அவங்க வந்து ஒரு இரவில் வந்து ஒரு ஒதுங்கிறதுக்காக அவங்க போயிட்டு வந்தபோது அவங்களுடைய அண்ணன் வந்து அவங்கள வந்து எங்கே போயிட்டு வந்த, எங்கே உன்னை காணோம் அப்படின்னு ரொம்ப கோவமாக அவங்கள கேட்டிருக்காங்க. அந்த காலத்து பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி கேட்டால் மனசு தாங்க மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த கோவிலே அவங்க தெய்வமாக இருக்காங்க, அவங்கள வந்து வழிபட்டால் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட கனவுல வந்து ஐயனார் சொன்னாங்களாம். அதிலிருந்து அந்த கூத்தாடி முத்து பெரிய நாயகிக்கும் இங்கே வந்து சிலை வச்சு கும்பிடுறாங்க. அந்த முத்து பெரிய நாயகியோட சிலை பார்த்திங்கன்னா மரத்தாலான சிலை தான். அதனால் இங்கே வந்து அந்த சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ண மாட்டாங்க. எப்பயுமே வந்து சந்தனமும் பன்னீரும் தெளிக்கிறது மட்டும்தான். அதே மாதிரி இங்கே வந்து பூ வந்து சன்னதியில் வந்து கொண்டு வந்து சேர்க்குற பூ வந்து பெண்களுக்கு வந்து தரமாட்டாங்க. சிவன்ராத்திரி திருவிழா இங்கே ரொம்ப பிரமாதமாக நடக்கும். அப்போ சிவன்ராத்திரிக்கு மறுநாள் மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே பூ தராங்க. ஸோ கூத்தாடி முத்து பெரிய நாயகி வந்து இங்கே கன்னி தெய்வமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், ஒளிவீரன், காளியம்மா, சப்த கன்னியர்கள் எல்லாருமே வந்து இங்கே இருந்து நான் வந்து எல்லாரும் அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில் வந்து மிக பழமையானது. இந்த கோவிலோட பொறுப்பை வந்து நகரத்தார்கள் சேர்ந்தவங்களோட தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்து ஏதாச்சும் வேண்டுதல் பண்ணி அந்த வேண்டுதல் நடந்தால் கூத்து நடத்துகிறோன்னு வேண்டிக்குவாங்களாம். அந்த கூத்தை வந்து பிரமாதமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சிவன்ராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து முடியிறக்கி தொட்டி கட்டி அந்த மாதிரி ரொம்ப பிரமாதமாக ஆட்டம் பாட்டமாக விடிய விடிய சிவன்ராத்திரி விழா இங்கே ரொம்ப மிகச்சிறப்பாக நடைபெறும்.